Daily. Taste the Daily. ஸ்டார் மூவிஸ் பிரசன்ஸ் தியாகராஜன் இயக்கத்தில் பிரசாந்த் நடிப்பில் அந்தகன் வெற்றி நடை போடுகிறது. விளிம்பு நிலை மக்களுக்கான இயக்கம் அன்றாட கஞ்சிக்கே கஷ்டப்படுறவங்கள இயக்கமா இருக்கு. அந்த இயக்கத்துடைய தலைவருடைய பிறந்த நாளுங்க இப்படி கொண்டாடணுமா அப்படின்ற ஒரு கேள்வி வருது. யாராருக்கோ பிறந்த நாளை கொண்டாடக்கூடிய இந்த சமூகம், சினிமா நடிகர்களுக்கு பிறந்த நாளை கொண்டாடக்கூடிய சமூகம், இப்போ எங்க தலைவருக்கு யார் விழா எடுக்கிறது? எங்க தலைவர் யார் கொண்டாடுறது? தமிழர்கள் இல்லாத நாடு இல்லை, ஆனால் தமிழர்களுக்கு ஒரு நாடு இல்லை. இந்த முழக்கத்தை முன்வைத்து தமிழர்களுக்கு தன்னாடு கேட்டு போராடிய கைகோர்த்து நின்றார். இப்படி அவருடைய பார்வை ஒரு உலகளாவிய பார்வையா இருக்கு, மனிதநேய பார்வையா இருக்கு. அப்படிப்பட்ட தலைவருக்கு நாங்கள் ஒரு அரங்கத்தை பிடித்து ஒரு மக்கள் விழாவாக கொண்டாடுவதில் இங்கே யாருக்கு என்ன சிக்கல்? தலித் ஒருவர் முதல்வராகிறதுக்கு இங்கே சிக்கல் இருக்குன்னு விடுதலை சிறுத்தைகள் இருக்கும்போது பாமக மிகுந்த நம்பிக்கையோடு எங்களை ஆதரித்தால் தலித் ஒருவரை முதல்வராக்குறோம்னு பாமக நிற்கிறார். சமூக யதார்த்தத்தை அவர் சொல்றாரு. அம்பேத்கர் முன்னிறுத்து போராடக்கூடிய ஒரு கட்சி தமிழ்நாட்டிலேயோ அல்ல பிற மாநிலங்களிலேயோ ஆட்சி அதிகாரத்துக்கு வர்றதுல பெரிய சிக்கல் இருக்கு, தடை இருக்குது, அவ்வளவு சீக்கிரமா அதை அங்கீகரிக்க மறுக்கிறாங்க அப்படின்ற விரக்தியிலிருந்து அந்த பார்வையிலிருந்து முதலமைச்சரா வர்றது இங்க அவ்வளவுதான் இல்லைன்னு சொல்லிட்டு அந்த கருத்தை சொல்றாரு. இதை ஒரு வாய்ப்பா பயன்படுத்திக்கிட்டு அன்புமணி ராமதாஸ் சொல்றாரு, நாங்க ஒரு தலித் முதலமைச்சராகணும். ஏன் தலித் மலைக்கு நீங்க அமைச்சர் பதவி கொடுத்தீங்க? ஏன் உங்க கட்சியை விட்டு ஓடினாரு? தலைவர் எழுச்சி தமிழர் ஒரு பட்டியல் சமூகத்துல, ஒரு எஸ்சி சமூகத்துல, ஒரு பறையர்குடியில பிறந்தார். ஒரே காரணத்துக்காகவே அவருடைய அறிவு, அவருடைய ஆற்றல், அவருடைய திறமை, தகுதி இங்கே மறைக்கப்படுகிறது, அங்கீகரிக்கப்படல. இப்ப இதே இடத்துல தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் இருந்த இடத்துல வேற ஒருத்தர் இருந்தாருன்னா இன்னைக்கு தமிழ்நாடு எங்க இருந்திருக்கும்? அவர் எந்த இடத்துல உட்கார வச்சிருப்பீங்க? வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஆகஸ்ட் 17 விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய தலைவர் தொல் திருமாவளவனுடைய பிறந்தநாள். வருஷம் அதை ஒரு 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 கருப்பொருளோட விழாவாக அறிவிக்கிறது கட்சியோட வழக்கமாக நீங்கள் வச்சுருக்கீங்க. இந்த வருடமும் அப்படி ஒரு நிகழ்ச்சி நடந்துச்சு. கிட்டத்தட்ட பிரம்மாண்டத்துக்கு மிக நெருக்கமானே சொல்லலாம். நிறைய பாடல்கள், வாழ்த்தரங்கம், கவியரங்கம்னு. ஆனால் அதை ஒட்டி ஒரு சின்ன ஒரு கேள்வி வருது. விளிம்பு நிலை மக்களுக்கான இயக்கம் அன்றாட கஞ்சிக்கே கஷ்டப்படுறவங்கள இயக்கமாக இருக்குது. அந்த இயக்கத்துடைய தலைவருடைய பிறந்த நாளுங்க இப்படி கொண்டாடணுமா அப்படின்ற ஒரு கேள்வி வருதில்ல, அதற்கு உங்களுடைய பதில்? ஆகஸ்ட் 17 எழுச்சி தமிழர் பிறந்த நாள், தமிழர் எழுச்சினார் என்கின்ற அந்த முழக்கத்தோடு தமிழ்நாடு முழுவதும் நாங்கள் இந்த தலைவருடைய பிறந்த நாளை நாங்கள் முன்னெடுத்து விடுகிறோம். இப்போ முன்பு தலைவருடைய பிறந்த நாளை அவங்க இஷ்டத்துக்கு பண்ணாங்க. அதை மையப்படுத்தப்பட்ட ஒரு நிகழ்ச்சியாக, ஒரு வழிகாட்டுதலோடு பண்ணணும் அப்படின்ட்டு தலைமையிலேருந்து தலைவர் ஒரு தமிழர் எழுச்சி நாளாக அதை கொண்டாடணும்ட்டு நாங்கள் எங்கள் கட்சியிலேருந்து தலைவர் உட்பட உயர்மட்ட குழுவில் அதை முடிவு பண்ணி தான் அதை நாங்கள் தொடர்ந்து ரொம்ப வருஷமாக அதை கடைப்பிடிச்சிட்டு வர்றோம். அப்போ அந்த தலைவருடைய பிறந்தநாளை முன்னிட்டு, தமிழர் எழுச்சி நாளை முன்னிட்டு மாவட்டங்களில் எங்கள் கட்சியில் இருக்கக்கூடிய பொறுப்பாளர்கள் மக்களுக்கு அறப்பணிகளை செஞ்சிட்ருக்காங்க. அறப்பணிகள் குறிப்பாக பள்ளி பிள்ளைகளுக்கு, கல்லூரியில் படிக்கக்கூடியவங்களுக்கு நோட்டு புத்தகம் கொடுக்கறது, அந்த ஸ்கூல் பேக்கு கொடுக்கறது, பெண்களுக்கு வேட்டி புடவை கொடுக்கறது, ஆண்களுக்கு வேட்டி கொடுக்கறது, உணவு வழங்குவது, விளையாட்டு போட்டிகள் நடத்துவது, இப்படி இப்போ பல்வேறு வகையிலான ஒரு முன்னெடுப்புகளை நாங்கள் செய்கிறோம். ஒரு மக்கள் விழாவாக நாங்கள் நடத்துகிறோம். நடத்த வேண்டிய தேவை இருக்கிறது. இவர் நம்ம தலைவர், இது நம்ம கட்சி, இது நம்ம கொடி. இந்த தலைவர் நமக்கான தலைவர், நமக்காக போராடக்கூடிய தலைவர், நமக்காக வாழ்க்கையை தியாகம் பண்ணி இருக்கக்கூடிய தலைவர். நம்முடைய சமூக விடுதலை, அரசியல் அதிகாரம், பண்பாட்டு உரிமை, இதற்காக தன்னுடைய வாழ்க்கையை தியாகம் பண்ணி அர்ப்பணிப்பு செய்து நம்மோடு சமகாலத்தில் நம்மை வழிநடத்தி செல்லக்கூடிய தலைவர் அப்படின்ற இந்த செய்தியை, இந்த கருத்தை கடைநிலையில் இருக்கக்கூடிய ஏழை எளிய மக்கள், இந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய ஏழை எளிய மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும். அப்போ ஒரு விழா எடுக்கிறோம். யாராருக்கோ பிறந்த நாளை கொண்டாடக்கூடிய இந்த சமூகம், சினிமா நடிகர்களுக்கு பிறந்த நாளை கொண்டாடக்கூடிய சமூகம், உண்மையிலேயே ஒரு மனிதன் இந்த சமூகத்திற்காக தன்னுடைய வாழ்நாளை அர்ப்பணித்து தியாகம் செய்திருக்கக்கூடிய ஒரு தலைவருக்கு ஒரு தியாக திருவிழா மாதிரி தான் நாங்கள் அதை கொண்டாடிட்டு இருக்கோம். எங்களுக்கான தலைவர், எங்களுடைய அடையாளம், எங்களுடைய குறியீடு. அப்போ அவரை நாங்கள் முன்னிறுத்துவது, அவருக்கு விழா எடுப்பது, அவரை இந்த விழாக்களின் ஊடாக அனைத்து தரப்பு மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கிறது. இப்போ நாங்கள் எல்லா தலைவர்களுக்கும் விழா எடுக்கிறோம். இப்போ எங்கள் தலைவருக்கு யார் விழா எடுக்கிறது? எங்கள் தலைவரை யார் கொண்டாடுறது?
புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களுடைய பிறந்த நாளையே அவருக்கு வந்து புகழாரம் சூட்டுவதற்கு இன்றைக்கு தான் தயங்கி பலர் வந்து செஞ்சுட்டு இருக்காங்க. இப்போ ஒரு நேருக்கு விழா எடுப்பது, நேரு வாழ்க என்று சொல்லுவது, காந்திக்கு விழா எடுப்பது, காந்தி வாழ்க என்று சொல்லுவது, இதெல்லாம் காலங்காலமாக கடைபிடிக்கப்பட்டது. குறிப்பாக நான் சொல்லி முடிச்சுக்கிறேன். கடைபிடிக்கப்பட்டு வந்தது. இப்போ அம்பேத்கருக்கு விழா எடுப்பது காலங்காலமாக நாங்கள் தான் விழா எடுத்துட்டு இருந்தோம். இந்த மக்கள் தான் எழுதிட்டு இருந்தாங்க. இன்றைக்கு படித்தவர்கள், புரிந்து கொண்டவர்கள், அம்பேத்கர் யாருக்கான தலைவர் என்று புரிந்து கொண்டவர் தான் இன்றைக்கு அம்பேத்கருக்கு விழா எடுக்கிறாங்க. விடுதலை சிறுத்தைகள் வளர்ச்சிக்கு பிறகு எல்லா கட்சிகளும் அம்பேத்கருக்கு வந்து விழா எடுக்கிறாங்க. அவருடைய சிலைக்கு மாலை போடுறது, புகழாரம் சூட்டுறது பண்ணுறாங்க. இப்படி இது ஒரு நடைமுறையில் இருக்குல்ல. இப்போ எங்கள் தலைவர் இந்த மக்களையும் கடந்து, தலைவர் எழுச்சி தமிழர் இந்த மக்களையும் கடந்து அனைத்து தரப்பு மக்களுக்குமான ஒரு தலைவராக நின்று களத்தில் போராடிட்டு இருக்காரு. சமூக நீதியை பாதுகாப்பதற்காக, அரசமைப்பு சட்டத்தை பாதுகாப்பதற்காக, எல்லா சமூகத்திற்குமான இடஒதுக்கீட்டு பங்கீட்டை பாதுகாப்பதற்காக போராடிட்டு இருக்காரு. தமிழ்நாட்டின் உரிமைகளுக்காக போராடிட்டு இருக்காரு. ஆட்டுநர் உரிமையா போராடிட்டு இருக்காரு. கால் வைப்பதற்கு கூட காணி நிலம் இல்லாத மக்களை அணிதிரட்டி காவிரி டெல்டா பகுதிகளிலே பெரிய ஒரு போராட்டம் நடத்திட்டு இருக்காரு. காவிரி ஆற்று உரிமைக்காக, பாலாற்று ஆற்றின் உரிமைக்காக போராடிட்டு இருக்காரு. பவானி ஆற்றின் உரிமைக்காக போராடிட்டு இருக்காரு. இப்படி அதுபோல வந்து விலைவாசி உயர்வா போராடிட்டு இருக்காரு. மனித உரிமை மீறலா போராடிட்டு இருக்காரு. கல்வி உரிமையா போராட்டம், வேலைவாய்ப்பு உரிமையா போராட்டம், மொழி உரிமையா போராட்டம், இப்படி எல்லாவற்றுக்குமே தன்னை முன்னிறுத்தி தியாகம் பண்ணி ஒரு அர்ப்பணிப்பு குணத்தோட போராடிக்கின்ற அந்த மாதிரி தலைவரா, அந்த தலைவரை எழுச்சி தமிழருக்கு, ஒரு சமூக நீதி போராளியா இருக்கக்கூடிய தலைவருக்கு அனைத்து தரப்பு மக்களும் புகழாரம் சூட்டணும், வாழ்த்தணும், அவரை அங்கீகரிக்கணும் அப்படின்ற எண்ணத்தோடு தான் நாங்கள் அவருடைய பிறந்தநாள் விழாவை ஒரு திருவிழாவாக நாங்கள் வந்து முன்னெடுத்து நடத்திட்டு இருக்கோம். இப்போ அந்த நிகழ்ச்சியில நீங்க கேட்ட கேள்விக்கு வர்றேன். அந்த நிகழ்ச்சியில விடுதலை சிறுத்தைகள் அந்த நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்தாலும் அனைத்து சமூகத்தை சேர்ந்தவர்களும், பிற கட்சிகளை சேர்ந்தவர்களும், திரைத்துறையில் இருக்கக்கூடியவர்கள் வந்து மனதார வாழ்த்துறாங்க. ஒப்புக்க வாழ்த்தல. அவங்க பேசின பேச்சுக்கெல்லாம் பாருங்களேன், அடி மனசிலிருந்து வருது. ஒரு சனாதனத்தை உயர்த்தி பிடிக்கக்கூடியவர்கள் கூட எழுச்சி தமிழுடைய பிறந்த நாளுக்கு வாழ்த்து சொல்லக்கூடிய ஒரு மாற்றம் வந்து இங்க உருவாகி இருக்கு. அங்கீகரிக்கிறாங்க. அப்ப இது வந்து எங்களுக்கு தேவை. இதை நாங்க கிளைம் பண்றோம். எல்லாருக்கும் போராடக்கூடிய தலைவரையா வாழ்த்து சொல்லுங்கயா, நேரம் வந்து வாழ்த்துங்கயா, யாராருக்கோ வாழ்த்து சொல்றீங்க, வாங்க, நாங்க ஒரு அரங்கத்தை உருவாக்கி இருக்கோம், கலை நிகழ்ச்சி நடக்குது, வந்து கண்டுகளிங்க, அவரை வந்து மனசார வாழ்த்துங்க, அதுக்காக தான் வர்றாங்க. இல்லை, ஒரு அம்பேத்கர் இயக்கம் கொள்கையை முன்னிறுத்தி தான் போகணும், இந்த கொள்கையை தாண்டி இது வந்து ஒரு தனிநபர் துதிப்பாடல்னு மாறுது, அப்படியான சில விமர்சனங்கள்லாம் சமூக வலைத்தளம் நீங்கள் பார்த்தீங்களா? அதற்கான உங்கள் பதில். இப்போ அம்பேத்கர் வந்து ஏன் அம்பேத்கருக்கு சிலை வைக்கிறோம், ஏன் அவருடைய படங்கள் அங்கங்கே வைக்கிறோம்? அம்பேத்கர் ஒரு அடையாளம், ஒரு குறியீடு. அந்த சிலைக்கு மாலை போடுவதன் மூலம், அவருடைய படங்களுக்கு மலர் தூவுவதன் மூலம் அங்கு அவருடைய கொள்கை பேசப்படுகிறது. அம்பேத்கர் யார், அவர் என்ன செய்தார், எந்த கொள்கையை முன்னெடுத்தார், தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் சனாதனத்தின் உச்சந்தலையில் இறங்கி சனாதனத்தின் ஆட்சியை வீழ்த்தி சட்டத்தின்படி ஆட்சியை நிறுவி காட்டியவர். ஒரு குடியரசு நாடாக இந்தியாவை உலகிற்கு டிக்ளேர் பண்ணி அறிவிப்பு செய்தார். அரசமைப்பு சட்டம், உலகிலே மிகப்பெரிய ஒரு அரசமைப்பு சட்டத்தை வழங்கி, இந்தியா ஒரு பெரிய நாடு, ஒரு குடியரசு நாடு, ஒரு அரசு எழுதப்பட்ட ரிட்டனபிள் கான்ஸ்டியூஷன் எழுதப்பட்ட அரசமைப்பு சட்டம் கொண்ட ஒரு நாடு அப்படின்றது உலகிற்கு வந்து காட்டுறார் அம்பேத்கர். இதை வந்து சும்மா வீட்டில் உட்காந்து பேச முடியாது. ஒரு சிலைக்கு மாலை போட்டு பேசுகிறோம், ஒரு படத்துக்கு மலர் தூவிட்டு பேசுகிறோம், குறியீடாக நிறுத்துறோம். அதை போலத்தான் எழுச்சி தமிழர் யார், சமூக நீதி போராளியாக இருக்கக்கூடிய எழுச்சி தமிழர் யார், அண்ணன் திருமா யார் அப்படின்றத வெளியில காட்டுறதுக்கு, மக்கள்கிட்ட ப்ரொஜெக்ட் பண்றதுக்கு, எல்லா தரப்பு மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுக்கு இது போன்ற விழாக்கள் எங்களுக்கு தேவை. ஏன்னா காலங்காலமா யாராருக்கும் நாங்கள் விழா எடுத்துட்டோம், யாரையோ வாழ்கன்னு சொல்லிட்டோம், யாராருக்கோ கட் அவுட் வச்சுட்டோம், யாராருக்கோ போஸ்டர் ஒட்டிட்டோம், யாரையோ தலையில் தூக்கி சுமந்துட்டோம். அரசியல் கட்சி தலைவர்கள் இருந்து சினிமா நடிகர்கள் வரை நாங்கள் கொண்டாடிட்டோம். இன்றைக்கு நாங்கள் கொண்டாடுவதற்கு எங்களுக்கு ஒரு தலைவர் உருவாகி விட்டார். இந்த சமூகம், ஒட்டுமொத்த சமூகம், தமிழ் சமூகமே கொண்டாடணும். பட்டியல் சமூகம் மட்டும் மக்கள் இல்லைங்க, ஒட்டுமொத்தமாக தமிழ் சமூகம், இந்த தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள் அனைத்து தரப்பு மக்களுமே அவருக்கு வந்து பிறந்தநாள் வாழ்த்து சொல்லணும், கொண்டாடணும். இதில் மாற்று கருத்து இல்லை. எந்த சமூகத்துக்கு எதிராக இருந்தார், எந்த சமூகத்தோட சோத்துல மண்ணிலி போட்டாரு, எந்த சமூகத்தோட பிழைப்பை கெடுத்தாரு,
யாருக்கு எதிராக இருக்காரு? யாருக்குமே எதிராக இல்லை. தமிழ்நாட்டிற்கு இன்னைக்கு ஒரு பாதுகாப்பு அரணா இருந்துட்டு இருக்காரு. நாடாளுமன்றத்தில் பேசிட்டு இருக்காரு. யாருக்காக பேசுறாரு? பட்டியல் சமூகத்து மக்களுடைய பிரச்சனை மட்டுமா பேசுறாரு? அவர் நாடாளுமன்ற உரை எடுத்து பாருங்க. சட்டமன்றத்தில் இருக்கும்போது 2.5 ஆண்டுகள் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தார். அந்த உரை எடுத்து பாருங்க. அவருடைய போராட்ட வரலாறு எடுத்து பாருங்க. தொடர்ந்து இத்தனை ஆண்டு கால போராட்ட வரலாறு எடுத்து பாருங்க. வெறும் இந்த எஸ்சி மக்களுக்கு மட்டுமான போராட்டம், தமிழ்நாட்டின் உரிமைகளுக்காக போராட்டம். எங்கெல்லாம் வந்து புறக்கணிக்கப்பட்ட மக்கள் பாதிக்கப்படுறாங்களோ அவங்களுக்கான போராட்டம், அனைத்து தரப்பு மக்களுக்கான போராட்டம், சமூக நீதி கோட்பாட்டில், இடஒதுக்கீடு கோட்பாட்டில் இன்னைக்கு உறுதியா நின்று போராடிட்டு இருக்காரு. மாநில உரிமைகளுக்காக போராடிட்டு இருக்காரு. அப்படிப்பட்ட தலைவருக்கு இதுல என்னன்னா, அவருடைய போராட்டம் நேர்மையானது. தமிழீழ விடுதலை மக்களுக்காக அதாவது உலகத்திலேயே வந்து தமிழர்கள் இல்லாத நாடு இல்லை. ஆனால் தமிழர்களுக்கு ஒரு நாடு இல்லை. தமிழர்கள் இல்லாத நாடு இல்லை. ஆனால் தமிழர்களுக்கு ஒரு நாடு இல்லை. இந்த முழக்கத்தை முன்வைத்து தமிழர்களுக்கு வந்து தன்னாடு கேட்டு போராடி கைகோர்த்து நின்னார். தமிழீழ விடுதலை போராட்டத்திற்கு உண்மையா நின்னார். நிறைய பேர் வந்திருக்கலாம். இன்னைக்கு ஈழத்தை பத்தி பேசலாம். ஆனால் தமிழ்நாட்டில் தமிழீழ விடுதலை போராட்டத்திற்கு ஒரு அரங்க கூட்டம், ஒரு திருமண மண்டபத்தை பிடிச்சி அங்க 10 பேர் உட்காந்து பேசுவாங்க, அல்லது ரகசியமே பேசுவாங்க. ஒரு பேரணி நடத்தினா அதிகபட்சம் ஒரு 50 பேருக்கு மேல இருக்க மாட்டாங்க. ஆனால் விடுதலை சிறுத்தைகள் தமிழ்நாட்டின் அரசியல் களத்தில் ஒரு பெரிய சக்தியாக வளர்ந்த பிறகு, தமிழீழத்திற்கு ஆதரவாக எங்கள் தலைவர் வந்து முன்களத்தில் நின்ற போது, தமிழ்நாடு முழுவதும் ஒவ்வொரு கிராமங்களிலும் அந்த கனவுக்கான போராட்டம் நடந்தது. சாதாரண படிக்காத பாமர மக்கள், ஆடு மாடு மேய்க்கக்கூடிய கூலி தொழிலாளிகள் இருக்கக்கூடிய ஒருத்தன் வீட்டுல திருமண பத்திரிகையில போட்டு அடிச்சான். முடிச்சுக்கிறேன், போட்டு அடிச்சான். அப்ப என்றால் யார், தமிழீழம் என்றால் எது அப்படின்றத படிக்காத பாமர மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்த பெருமை தலைவர் எழுச்சி தமிழருக்கு இருக்குது. ஏன் அப்படின்னா, தமிழ்நாட்டிற்குள்ளேயும் இங்க இருக்கக்கூடிய சிக்கலுக்காக போராடுறாரு, கடல் கடந்து இருக்கக்கூடிய தமிழீழத்துக்காகவும் போராடுறது, உலகெங்கிலும் நடக்கக்கூடிய மனித உரிமை மீறல்களுக்காகவும் போராடிருக்காரு. ஐநா சபையில போய் பேசியிருக்காருங்க. ஐநா சபையில இருக்கக்கூடிய மனித உரிமை கூட்டத்தில் அங்கே போய் பேசியிருக்காரு. இப்படி அவருடைய பார்வை ஒரு உலகளாவிய பார்வையா இருக்கு, மனிதநேய பார்வையா இருக்கு. அப்படிப்பட்ட தலைவருக்கு நாங்கள் ஒரு அரங்கத்தை பிடித்து ஒரு மக்கள் விழாவாக கொண்டாடுவதில் இங்கே யாருக்கு என்ன சிக்கல்? சோசியல் மீடியால வந்து விமர்சனம் பண்ணிட்டு போறாங்க. எங்களுக்கு அதெல்லாம் ஒரு பொருட்டே கிடையாது. தலைவர் சொல்லியிருக்காரு, கண்டவன் என்னமோ எழுதிட்டு போறாங்கப்பா, பேசிட்டு போறாங்கல்ல, கண்ணு நீ புறக்கணிச்சுட்டு போ, உங்க வேலையை மட்டும் பாருங்கன்றிருக்காரு. அப்படிதான் எங்க தலைவர். அந்த நிகழ்ச்சியில ஒரு கலை நிகழ்ச்சி நடத்தணும். நாங்க அந்த கலை நிகழ்ச்சியில நடனமாடியவர்கள் அவங்க தான் வந்து மலர் தூவுறாங்க, மலர் கொட்டுறாங்க. நாங்க கட்சிக்காரங்க யாரா போய் மலர் போட்டோமா? அவர் தலைவர் மலர் கொட்டினது நாங்க இல்ல. கட்சிக்காரங்க யாருமே மலரை போய் கொட்டல, மாலை போட்டோம். சில பேர் கையில வந்து ரோஜா பூ, அங்க அந்த நிகழ்ச்சி ஒருங்கிணைச்சவங்க ரோஜா பூவோட உதிரி மேலே கொடுத்துருந்தாங்க, அதை தூக்கி மேலே போட்டாங்க, அவ்வளவுதான். ஆனால் நாட்டிய நிகழ்ச்சி நடந்தது. நாட்டிய நிகழ்ச்சி முடியும் போது அதுல வந்து அங்க நடனமாடியவர்கள் வந்து அவர் தலையில வந்து கொட்டிட்டு போறாங்க. இது எதிர்பார்க்காதது, எங்களுக்கு தெரியாதது, அது அவர்கள் பிளான் பண்ணது. அந்த நாட்டியம் ஆடக்கூடிய ஜாகிர் ஹுசேன் அந்த குழுவினர் அவங்க முடிவு பண்ணி அதை பண்ணாங்க. அதை அவங்க வந்து ஒரு மேடையில் வந்து ஆடுறாங்க. ஒரு தலைவர் பிறந்த நாளுக்கு அவங்களுடைய சார்பாக அதை செய்கிறாங்க. அதில் தவறே எதுவும் இல்லை. தலைவர் வந்து எனக்கு வந்து மாலை போடுங்க, என் தலையில் மலர் தூவுங்க, ஒரு நாள் கூட சொன்னதே இல்லை. அவர் கூட என்ன சொல்லுவார்னா, பேனர் வச்சோம் அப்படின்னா, ஏன்பா பேனரில் என் படத்தை பெருசாக போடுறீங்க, முழக்கத்தை போடுங்கன்னு. முழக்கத்தை போடுங்க, கல்வி உரிமைன்னு போடுங்க, மனித உரிமைன்னு போடுங்க, தேசம் காப்போம்னு போடுங்க, ஜனநாயக வாழ்கன்னு போடுங்க, இப்படிதான் போட சொல்லுவார். முழக்கத்தை பெருசா போடுங்க, போறவங்க படிச்சுட்டு போவாங்க. இப்படி போறாங்க அப்படின்னா அந்த முழக்கம் கண்ணில் தெரியணும், எழுத்து லெட்டர் தான் கண்ணில் தெரியும். என்ன எதுக்காக அவங்க மாநாடு நடத்துறாங்க, எதுக்காக வந்து பேரணி நடத்துறாங்க அப்படின்னு அந்த சென்டென்ஸ் பொருள் தான் கண்ணில் தெரியணும். நீங்க பெருசா படத்தை போட்டு வைக்கிறது பெரிய, அது ஒரு விளம்பர உத்தி தான், அது தேவைதான். ஆனால் அது ஒரு விளம்பர உத்தி. ஆனால் அவர் விரும்புவது விளம்பரத்தை காட்டிலும் விளம்பரத்தில் கையாளக்கூடிய உத்தியில் கொள்கை முழக்க கண்ணை பார்ப்பாரு. இது அவருடைய நேச்சர். நாங்க பண்றது எங்களுடைய தலைவருக்கு நாங்க எடுக்கிற விழா. இதுல வந்து யாருக்கு வலிச்சா வலிக்கட்டும், வலிக்கிறவங்களுக்கு வலிக்கட்டும், அவங்களுக்கு வலிக்கிறதுக்காக தான் நாங்க இந்த விழா எடுக்கிறோம். நிச்சயமா. சமீபத்தில் ஒரு நிகழ்ச்சியில் பேசிய திருமாவளவன் அவர்கள் வந்து தமிழ்நாட்டில் தலித் ஒருவர் முதல்வராக முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்படி சொன்னா மற்ற சமூகங்கள் அதை ஏற்றுக்கொள்ளாதுன்ற ஒரு மறைபொருளும் அதுக்குள்ள வருது. ஆனால் இன்னைக்கு நாடாளுமன்ற உறுப்பினராகட்டும், விடுதலை சிறுத்தைகளோட சட்டமன்ற உறுப்பினராகட்டும், நிச்சயமாக தலித் மக்களை தாண்டிய வாக்குகள் தான் அந்த வெற்றியை கொண்டு வந்திருக்கு. அப்போ ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்கள் மேலே அப்படி ஒரு அவநம்பிக்கையை வைக்கணுமா? இது இந்த அவநம்பிக்கை அப்படின்றது கற்பனையால் வரதில்லை. சமூகத்தினுடைய யதார்த்தத்தை அவர் பிரதிபலிக்கிறார்.
இப்போ புரட்சியாளர் அம்பேத்கருடைய கொள்கை கோட்பாடுகளை முன்னிறுத்தி நாடு முழுவதும் மக்கள்கிட்ட போய் இந்த சமூக விடுதலைக்காக, விளிம்புநிலை மக்களின் விடுதலைக்காக, அரசியல் உரிமைகளுக்காக போராடக்கூடிய ஒரு கட்சி இந்தியாவில் ஆட்சியை பிடிக்கல. ஒரே ஒரு எக்ஸம்ஷன் யாருன்னா பிஎஸ்பி மட்டும்தான். கன்ஷிராம் அங்கே ஊபியில் நீங்கள் பாப்புலேஷன் மக்கள் தொகை எண்ணிக்கையில் ஃபார்வர்டு கேஸ்ட் அங்கே அதிகம். அங்கே பேக்வர்டு கிளாஸ்க்கே பிரச்சனை இருக்குது. யாரால்? ஃபார்வர்டு கேஸால், முன்னேறிய சாதிகளால் அங்கே இருக்கக்கூடிய பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவர்களுக்கு பிரச்சனை இருக்குது கல்வி வேலை வாய்ப்பில். ஏன் அப்படின்னா ஊபியில் பேக்வர்டு கிளாஸாக இருக்கக்கூடியவங்க ஓபிசி சமூகத்தை சேர்ந்தவர்கள் ஒன்று விவசாயம் அல்லது வியாபாரம். விவசாயம் இருப்பாங்க அல்லது வியாபாரம் பண்ணுவாங்க. டாக்டர்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா எல்லாம் ஃபார்வர்டு கேஸ்ட் தான். ஒரு சிலர் தான் அங்கங்கே பேக்வர்டு கிளாஸில் இருப்பாங்க. அதனால அங்கே எஸ்சிபிசி கன்சல்டேஷன் வந்து ரொம்ப ஈஸியாக உருவாச்சு. கன்ஷிராம் அந்த கோட்பாடை சொன்னார். இங்கே வாங்க, ஃபார்வர்டு கேஸ்டால் வந்து உங்களுக்கு பிரச்சனை இருக்குது, எங்களுக்கு பிரச்சனை இருக்குது, வாங்க 2 பேரும் ஒன்று சேருவான், நீங்கள் நானும் பகை கிடையாது அப்படின்னு ஒரு கன்சல்டேஷன் உருவாக்குனாரு. அந்த சக்ஸஸ் ஆச்சு. மாயாவதி வந்து ஆட்சிக்கு வந்தாங்க. அது கூடா நட்பு கேடாய் முடியும் அப்படின்ற மாதிரி இப்போ பிஎஸ்பி யாரோட போய் கூட்டணி வச்சாங்க? பாஜகவோட கூட்டணி வச்சாங்க. பாரதிய ஜனதாவோட கூட்டணி வைத்த காரணத்தினால் இன்றைக்கு அந்த கட்சி வந்து ஆட்சி அதிகாரத்திலிருந்து மீண்டும் அரசியல் களத்துக்கு வர முடியாது சூழ்நிலை. நான் தமிழ்நாட்டிலே எடுத்துக்கிட்டிங்கன்னா விடுதலை சிறுத்தைகள் வந்து பொது தொகுதியில் நிற்க முடியாது, ஜெயிக்க முடியாது, இப்படியான எல்லா மாயையுமே சமீபத்தில் உடஞ்சிருக்கு. 2 சட்டமன்ற தொகுதிகள் பொது தொகுதியில் நின்று வெற்றி பெற்று வராங்க. அம்பேத்கர் இயக்கம்னு அறியப்பட்ட விடுதலை சிறுத்தைகள் அந்த வெற்றியை பெறுது. பொது தொகுதி வெற்றி சாத்தியமாகுது. 2 நாடாளுமன்ற தொகுதியும் வெற்றியும் சாத்தியமாகி மாநில கட்சி அந்தஸ்தும் ஆகுது. 10-15 வருடங்களுக்கு முன்னாடி இதை யாராவது சொல்லியிருந்தா இதுக்கெல்லாம் பாசிபிள் இருக்கான்னு ஒரு கேள்வி வந்திருக்கும். ஆனால் இன்னைக்கு இவ்வளோ விஷயங்கள் நடந்ததுக்கு அப்புறமும் ஒரு நம்பிக்கை, இந்த சமூகத்து மேலே நம்பிக்கை இயல்பாக தலைமைக்கே வந்திருக்கணும்ல, தலைவர் அவர்களுக்கே வந்திருக்கணும்ல. இல்லை, நான் இப்போ அந்த முன்னாடி கேட்ட கேள்வி தொடர்ச்சி நான் சொல்லி முடிச்சிடுறேன். இப்போ ஊபியில் அந்த மாதிரி சம்பவம் முடிஞ்சுங்க. அது சொல்லுவேன். இப்போ இந்தியா முழுமைக்கும் இந்த மாதிரி ஒரு பட்டியல் சமூகத்துக்கான ஒரு அடையாளத்தோடு இயங்கக்கூடிய ஒரு கட்சி, அம்பேத்கர் கொள்கைகளை முன்னிறுத்தக்கூடிய ஒரு கட்சி ஆட்சியை பிடிக்க முடியும் என்றால் பிடிப்பதற்கு சாத்தியமே இல்லை. இது சமூக யதார்த்தம் அப்படின்ற சொல்கிறாரு. தேசிய கட்சிகளிலிருந்து தலித் சமூகத்தை சேர்ந்தவங்கள சிஎம்மாக வந்திருக்காங்க. ஆந்திராவில் வந்திருக்காங்க, மகாராஷ்டிராவில் வந்திருக்காங்க, இன்னும் பல பகுதியில் வந்திருக்காங்க. பீகாரில் மாஞ்சி கூட வந்தார் இடையில. 2 வருஷம் 3 வருஷம் தான் இருப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்களால நீடிக்க முடியாது. அந்த மாதிரி கட்சிக்குள்ளே நெருக்கடி கொடுத்துருவாங்க. ஒரு சீனியாரிட்டி அடிப்படையில் கொடுப்பாங்க. இது தேசிய கட்சியில் சாத்தியம். அந்த கட்சிக்குள்ளே ஒரு ஜனநாயகம் இருக்குது. இவர் சீனியரு, இவருக்கு அந்த வாய்ப்பை கொடுப்போம் அப்படின்ற அடிப்படையில் கொடுக்குறாங்க. ஆனால் மாநிலத்தில் ஒரு கட்சி உருவாக்கப்பட்டு, இப்போ விடுதலை சிறுத்தைகள் மாதிரி நிறையா மாநிலங்களில் கட்சி இருக்குது, உருவாக்கியிருக்காங்க. அவர்கள் இந்த முதலமைச்சர் இடத்தை நோக்கி நகர முடியுமா? சட்டசபையில் பெரும்பான்மை இடத்தை பிடிக்க முடியுமா? அப்படின்னா சமூக யதார்த்தம் அதற்கு அனுமதிப்பதில்லை. அப்போ அந்த யதார்த்தத்தில் இருந்தால் இப்போ போறார். ஏன் இப்போ சொல்கிறார் அப்படின்னா, இப்போ விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் 2 நாடாளுமன்ற உறுப்பினர், 4 சட்டமன்ற உறுப்பினர். இந்த இடத்தை அடையிறதுக்கு 35 ஆண்டு காலம் போராட வேண்டியிருக்கு. எவ்வளவு வழிகள், எவ்வளோ தடைகள், எவ்வளோ வேதனை, எவ்வளவு ரத்தம் சிந்திருக்கோம், எவ்வளோ வேர்வை சிந்திருக்கோம், களத்தில் எத்தனை பேர் நாங்கள் இழந்திருக்கோம், உயிர் பலி கொடுத்துருக்கோம், படுகொலைகள். எங்கள் கட்சியை சேர்ந்தவர்களே ஜனநாயக உரிமைகளுக்காக போராடும் போது படுகொலை செய்யப்பட்டிருக்காங்க. உள்ளாட்சி தேர்தலில் போட்டிட்டதுக்காக 7 பேரை வெட்டி படுகொலை செஞ்சுருக்காங்க. புரியுதா உங்களுக்கு? யதார்த்தத்தை புரிஞ்சுக்கிறீங்களா? அப்போ ஒரு 35 ஆண்டு காலம் தமிழ்நாட்டில் அனைத்து தரப்பு மக்களுக்குமான போராட்டத்தை முன்னெடுத்து வரக்கூடிய ஒரு கட்சி 4 எம்எல்ஏ அடைவதற்கு, 2 நாடாளுமன்ற உறுப்பினர் பதவி 8 அடைவதற்கு இத்தனை ஆண்டு காலம் உழைக்க வேண்டியிருக்கு. ஆனால் ஒரு சினிமா நடிகர் கட்சி ஆரம்பிக்கட்டும், எல்லா சாதியும் சேர்ந்து போய் சேர்றாங்க. அந்த நடிகருக்கு பேச தெரியுமா, எழுத தெரியுமா, போராட தெரியுமா, இவ்வளோ அரசியல் தெரியுமா, ஏதாவது ஒரு ஐடியாலஜி அந்த தலைவர். நீங்கள் அப்படி எம்ஜிஆருக்கு அப்புறம் அப்படி முதல்வர் கிட்ட நெருங்கிறதுக்கு முடியல இங்கே யாருமே. நீங்கள் திரு விஜயகாந்த் அவர்கள் சொன்னால் கூட 20 இடங்கள் ஜெயிச்சு எதிர்க்கட்சி தலைவர் அந்த ஆளுங்கட்சி கூட்டணி தான் போனார். ஸோ மக்கள் சரியான தலைமை பார்த்து தான் வாக்களிக்கிறாங்க. இல்லைங்க, இப்போ விஜயகாந்துக்கு மக்கள்கிட்ட ஒரு எதிர்பார்ப்பு ஒரு மாற்று, திமுக அதிமுக ஒரு மாற்றாக விஜயகாந்தை முன்னிறுத்தினாங்க. ஏன்னா அவர் கட்சி ஆரம்பித்த கொஞ்ச நாள்லேயே ஒரு பெரிய இடத்துக்கு வந்துட்டார். எதிர்க்கட்சியாக அந்த திமுகவை ஓரம் கட்டிட்டு அவங்க எதிர்க்கட்சியாக வரக்கூடிய சூழல் பெரிய ஒரு மாற்றத்தை கொடுத்தாங்க தமிழ்நாட்டு மக்கள். ஆனால் அதை அவங்க தக்க வச்சுக்கிற முடியல. தக்க வச்சுக்கிறதுக்கான அந்த பொலிட்டிக்கல் ஐடியாலஜி அவங்ககிட்ட இல்லை.
அதுதான் அவங்க வீழ்ந்ததுக்கு காரணம் அது அவங்களுடைய தலித் ஒருவர் முதல்வராகிறதுக்கு இங்கே சிக்கல் இருக்குன்னு விடுதலை சிறுத்தைகள் இருக்கும்போது பாமக மிகுந்த நம்பிக்கையோடு எங்களை ஆதரித்தால் தலித் ஒருவரை முதல்வராக்குறோம்னு பாமக வந்து நிற்கிறாங்க. மதுரையில் நாங்கள் வந்து ஒரு 4ஆம் வட்டமேசை மாநாடு போட்டோம். மருத்துவர் வந்து அங்கே வராரு. மருத்துவர் ராமதாஸ் வந்து சீஃப் கெஸ்ட்டாக நாங்கள் அவர் ஒரு கெஸ்ட்டு ராமதாஸ் அத்வாலே கூப்பிட்டு வர்றோம் மும்பையிலேருந்து. அவரை அழைச்சிட்டு வந்திருக்கோம். அது மாதிரி டாக்டர் ராமதாஸ் வர சொல்லி அவரையும் வந்து மேடையில் பேசுகிறேன். அப்போ அந்த மேடையில் டாக்டர் ராமதாஸ் பேசின பேச்சு என்ன அப்படின்னா, நான் தமிழ்நாட்டில் ஒரு தலித்தை முதலமைச்சர் ஆக்குவேன் அப்படின்ட்டு அந்த மேடையில் ஓப்பனாக டிக்ளேர் பண்ணுறாரு. அந்த மாநாடு முடிஞ்ச பிறகு நான் தலைவர்கிட்ட கேட்குறேன், ஏன்னா இப்படி பேசுகிறாரு, ஒரு தலித்தை முதலமைச்சர் ஆக்குறேன்றாரு, உங்களை முதலமைச்சர் ஆக்குவாரா அப்படி கேட்குறாங்க. சிரிச்சு சொல்கிறாரு, அவர் ஒரு கைதேர்ந்த அரசியல்வாதிப்பா, சிறந்த ஒரு கைதேர்ந்த அரசியல்வாதி, அப்படி தான் பேசுவார் சொல்கிறாரு. அப்படி இல்லை, இப்போ அவங்க முதல் வாய்ப்பு கிடைச்ச போது ஒரு மத்திய அமைச்சராக ஒரு தலித் ஒருவரை மத்திய அமைச்சராகவும் ஆக்கியிருக்காங்களா, அந்த ட்ராக் ரெக்கார்டை காட்டுறாங்க. கட்சியோட துணை பொதுச் செயலாளராக அந்த பதவியே வந்து தொடர்ந்து தலித் ஒருவர் தான் இருக்கிறாருங்க. இந்த ட்ராக்கை காட்டி தானே அவங்க கேட்குறாங்க. அப்போ நம்புற மாதிரி இல்லையா? நீங்க அந்த கட்சியோட துணை பொதுச் செயலர் இருக்காரு, பொதுச் செயலர் இருக்காரு இல்லையா, வடிவேல் ராவண, அவர்கிட்ட போய் நீங்க தலித்தான் கேளுங்களேன். நான் தலித் இல்லைன்னுவாரு. தலித்தான் கேளு, தலித் இல்லைன்னுவாரு. இப்போ நான் என்ன சொல்றேன்னா, எங்க மதுரையில் நடந்த 4ஆம் வட்டமேசை மாநாட்டில் வந்து ஒரு தலித்தை வந்து, அது இன்னொரு சம்பவம் சொல்லிக்கிறேன். மேல உளவில் நாங்கள் வந்து இவருக்கு ஒரு பாராட்டு விழா எடுத்தோம் டாக்டர் ராமதாஸுக்கு மேலூரில். என்னன்னா அன்றைக்கி தான் குடிதாங்கின்ற பட்டத்தை மேலூரில் வச்சு கொடுக்குறோம். இங்கே தஞ்சாவூர் பக்கத்தில் குடிதாங்கின்ற ஊரில் ஒரு பிணத்தை எடுத்து அடக்கம் செய்ய முடியல, அவரே தலைமை தாங்கி ஒரு தலித்தோட பணத்தை அடக்கம் பண்ணார்ன்ற அன்னைக்கு நடந்த ஒரு சம்பவத்துக்காக மதுரைக்கு அழைச்சிட்டு வந்து மதுரை மேலூரில் ஒரு பொதுக்கூட்டத்தை போட்டு அவருக்கு வந்து தமிழ் குடிதாங்கி அப்படின்ற பட்டத்தை எங்கள் தலைவர் வந்து அறிவிக்கிறாரு. அப்போ அந்த மேடையில் அவர் சொல்கிறார், ராமதாஸ் நானும் சிறுத்தை தான் அப்படின்றாரு, நானும் சிறுத்தை தான் அப்படின்றாரு. அந்த மேடையில் அப்படி சொன்னாரா? மதுரையில் நடந்த 4ஆம் வட்டமேசை மாநாட்டில் ஒரு தலித்த முதலமைச்சராகன்னு சொன்னாரா? அதுக்கப்புறம் அவருடைய ரோல் என்னவா இருந்தது, அவருடைய நடவடிக்கை என்னவா இருந்தது? அப்படி சொன்னவரால் தான் குடிசைகள் கொளுத்தப்பட்டன. குருவி சேர்க்கிற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சு ஒரு குடிசையை போட்டு அதுக்குள்ளே வந்து இருக்கக்கூடிய சாதாரண ஒரு ஒரு கடைநிலையில் இருக்கக்கூடிய ஒரு சாமானியின் வீடு எப்படி இருக்கும் அப்படி தான் இருக்கும். அந்த பொருட்களை கூட எரித்து சாம்பலாக்கி நடுத்தெருவில் இருந்து நிர்கதியாக ஆக்கப்பட்ட மக்கள் ஏராளம். அவரால் தேர்தல் களத்துக்கு நாங்கள் வந்து தேர்தலில் போட்டியிட்ட பிறகு எங்களை பகையா பார்க்க ஆரம்பித்தார். அவரே வந்து முன்னின்று தூண்டி விட்டார். இப்போ சாதி ஆணவ படுகொலைகள் வந்து எப்படி நடந்தது, காதலிப்பது 2011 அப்புறம் பாமகவோட 2011 2009 தொடர் தோல்வி, பாமகவுடைய தொடர் தோல்வி ஒரு பக்கம், அவருடைய வயது மூப்பு ஒரு பக்கம். ஒரு நேரத்தில் இப்போ இனி இந்த சமூகத்துக்கு இப்படி ஒரு மாற்றம் வேணும், இணைஞ்சு செயல்படணும் அப்படின்ற ஒரு மனநிலைக்கு அவர் வந்துட்டார். எங்க தலைவர் வந்து கடந்த கால கசப்புகள்லாம் மறந்துட்டு, அதாங்க எங்க தலைவர் எழுச்சி தமிழர் மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் மீது ஒரு தந்தைக்குரிய இடத்தில் வச்சு பார்த்தாரு. ஆனால் அந்த இடத்திற்கு அவர் தகுதியற்றவர் அப்படின்றது அவரே நிரூபிச்சிட்டார். ரொம்ப நம்பிக்கை வச்சிருந்தார். தமிழ் பாதுகாப்பு இயக்கத்தில் அவரை நாங்கள் தான் உருவாக்குறோம். அதுக்கப்புறம் மருத்துவர் ராமதாஸை வச்சு அவரை தான் தலைவராக போட்டு இயங்குறோம். அவர் என்னன்னா வன்னியர் வாக்கு அந்நியருக்கு இல்லைனார். அதுலேயே அதில் தான் அவர் பெரிய வீழ்ச்சி அங்கே தான் தொடங்குது. அரசியல் கட்சியாக வர்றீங்க, வன்னியர் சங்கத்தை அரசியல் கட்சியாக மாற்றுறீங்க. அப்போ அனைத்து தரப்பு மக்களுடைய வாக்குகள் உங்களுக்கு வேணுமா வேணாமா? வேணும்ல. அப்புறம் எப்படி நீங்கள் வன்னியர் வாக்கு அந்நியர்கள்னு சொன்னீங்க? அந்த சொன்ன காலகட்டத்தில் அப்படியே தொடங்குது அவங்களுக்கு. தொடர்ந்து நாடாளுமன்ற தேர்தலில் தோல்வி, சட்டமன்ற தேர்தலில் தோல்வி, உள்ளாட்சி மன்ற தேர்தலில் எதிர்பார்த்த இடங்கள் கிடைக்கல. இந்த தோல்வியின் விரக்தியிலிருந்து அப்போ வட மாவட்டங்கள் முழுவதும் வந்து விடுதலை சிறுத்தைகள் கட்டுப்பாட்டில் வருது. இது அவங்களால ஜீரணிக்க முடியல. எங்கே பார்த்தாலும் இங்கே விளம்பரம், அந்த விளம்பரத்தை பார்த்து எரிச்சல் அடைகிறாரு. அவரே பேசுகிற இடத்துல எரிச்சல் அடைகிறாரு. இப்போ இதிலிருந்து தோல்வி, அவங்களுடைய அரசியல் உத்திகள் சரியில்லை. புரட்சியாளர் அம்பேத்கர், தந்தை பெரியார், கார்ல் மார்க்ஸ் படங்களை போட்டுக்கிட்டு இவர்களுக்கு நேரெதிராக இருக்கக்கூடிய பாரதிய ஜனதாவோட உறவாடினது, இது எல்லாமே அவங்களுக்கு பெரிய ஒரு தோல்வியை கொடுத்தது. ஒரு நம்பகத்தன்மையான அரசியல் அவங்க வந்து நடத்தலை. ஒரே நேரத்தில் திமுக அதிமுகன்னு பேரம் பேசுவாங்க, எங்கே அதிகலாமோ அங்கே போவாங்க. கொள்கை சார்ந்து விசிகா மாதிரி கொள்கை சார்ந்து ஒரு அணியில் அவங்க நீண்ட காலம் பயணிக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு கொள்கை கிடையாது. கொள்கை இல்லாமல் அவர்கள் வந்து இந்த மாதிரி ஒரு எடுத்தோன்னா இன்னைக்கு அந்த தரப்பு மக்களாலேயே புறக்கணிக்கப்பட்ட ஒரு கட்சியாக பாமக வந்து வந்துருச்சு. இதிலிருந்து மீண்டு வருவதற்கு தலைவர் எழுச்சி தமிழர் சொன்ன அந்த வார்த்தை சமூக யதார்த்தத்தை அவர் சொல்றாரு. அம்பேத்கர் முன்னிறுத்தி போராடக்கூடிய ஒரு கட்சி வந்து தமிழ்நாட்டிலேயோ அல்ல பிற மாநிலங்கள்லையோ ஆட்சி அதிகாரத்துக்கு வர்றதுல பெரிய சிக்கல் இருக்கு, தடை இருக்குது, அவ்வளவு சீக்கிரமா வந்து அதை அங்கீகரிக்க மறுக்கிறாங்க அப்படின்ற விரக்தியிலிருந்து அந்த பார்வையிலிருந்து முதலமைச்சராக வர்றது இங்க வந்து அவ்வளவு இதா இல்லைன்னு சொல்லிட்டு அந்த கருத்தை சொல்றாரு. இதை ஒரு வாய்ப்பா பயன்படுத்திக்கிட்டு
அன்புமணி ராமதாஸ் சொல்கிறாரு, நாங்கள் வந்து ஒரு தலித் முதலமைச்சராகணும். ஏன் தலித் திருமலைக்கு நீங்கள் அமைச்சர் பதவி கொடுத்தீங்க? ஏன் உங்கள் கட்சியை விட்டு ஓடினாரு? பொன்னுச்சாமிக்கு அமைச்சர் பதவி கொடுத்தீங்க, ஏன் உங்கள் கட்சியை விட்டு ஓடினாங்க? ஏன்னா அங்கே வந்து நீங்கள் நடத்துறது முழுக்க முழுக்க சாதி சம்மந்தப்பட்ட, சாதி ரீதியாகவே பேசுவது, சாதி ரீதியாகவே இயங்குவது, இதுதான் அங்கே இருக்குது. அதனால் அங்கே வந்து தலித்துகளாக இருந்தால் கூட அவங்களால ஜீரணிக்க முடியாது. அப்படி தான் வந்து நீங்கள் அமைச்சராக்கின தலித் திருமலை அதை விட்டு ஓடி வந்தார். பொன்னுச்சாமிக்கு வாய்ப்பு கொடுத்தீங்க, அவர் அங்கே விட்டு வெளியே வந்துட்டார். இன்றைக்கு தோல்வியிலிருந்து மீண்டு வருவதற்காக நீங்கள் இதை சொல்கிறீங்க. இதில் வந்து எந்த விதமான நம்பகத்தன்மை இல்லை அப்படின்னு தான் எதா சமூக யதார்த்தம். ஏன் பிஜேபி கூட சொல்லியிருக்கு, அண்ணாமலை சொல்கிறார்ல, சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு கூட ஒரு செய்தி வந்திருக்கு, பாஜக தமிழ்நாட்டில் 2020 ஒரு தலித் முதல்வர் வேட்பாளர் அப்படின்றாங்க. ஒருவேளை பாஜக அப்படி ஒரு முடிவு எடுக்குது, பாஜக விடுதலை சிறுத்தைகளை கூட்டணிக்கு கூப்பிடுது, முதல்வர் வேட்பாளராக திருமாவளவன் ஒரு அறிவிப்பு வந்துச்சுன்னா விடுதலை சிறுத்தைகளோட ரியாக்ஷன் என்னவா இருக்கும்? முதல்ல இந்தியாவில் ஏகப்பட்ட மாநிலங்களில் பாஜக வந்து ஆண்டுட்டு இருக்குல்ல, அங்கெல்லாம் போய் முதலமைச்சராக்க சொல்லுங்கள், தலித்துகளை முதலமைச்சராக்க சொல்லுங்கள், ஊபியில் ஆக்க சொல்லுங்கள், மகாராஷ்டிராவில் ஆக்க சொல்லுங்கள், தலித்துகளை முதலமைச்சராக கொண்டு வர சொல்லுங்கள். காங்கிரஸ் கட்சி வந்து தலித்துகளை முதலமைச்சராக நியமிச்சாங்கல்ல, நிறைய மாநிலங்களில் வந்தாங்கல்ல, ஆந்திராவில் வாய்ப்பு கொடுத்தாங்கல்ல, மகாராஷ்டிராவில் வாய்ப்பு கொடுத்தாங்கல்ல, காங்கிரஸ் கட்சி வந்து தலித்துகளை முதலமைச்சராக்கினாங்கல்ல, பல்வேறு மாநிலங்களில் மாநில தலைவர் பதவி கொடுத்தாங்கல்ல. இன்றைக்கு இந்தியா காங்கிரஸ் கட்சியோட தேசிய தலைவரே இவர் தானே, நம்ம கார்கே இருக்கார்ல. அது மாதிரி ஏன் உங்களால் கொடுக்க முடியல? முன்னாடி ஒருத்தர் கொண்டு வந்தீங்க, கொஞ்ச நாள் காலி பண்ணி விட்டீங்க. தமிழ்நாட்டுக்கு ஒருத்தர் கிருபானந்தர் கொண்டு வந்தீங்க, அவரையும் வந்து அசிங்கப்படுத்த அனுப்பிச்சிங்க. இன்றைக்கு பாரதிய ஜனதா ஏராளமான மாநிலங்களில் ஆண்டுட்டு இருக்கீங்க. அந்த மாநிலங்களில் தலித்த முதலமைச்சராக்குங்க, அப்புறம் தமிழ்நாட்டுக்கு வாங்க, நீங்கள் பேசுங்க. நீங்கள் வந்து நீங்கள் சொன்னாப்பெல்லாம் நாங்கள் ஏற்றுக்கிறோமா? இந்த கனவை, இந்த ஆசையை முன்னாடியே காமிச்சிட்டாங்க. அண்ணாமலைக்கு முன்னாடியே வந்து தமிழ்நாட்டில் நீங்கள் ஏன் திமுக பக்க போகிறீங்க, அதிமுகவை ஏன் நீங்கள் எதிர்பார்க்குறீங்க? நீங்கள் உத்தரப்பிரதேசத்தில் நாங்கள் மாயாவதியை முதலமைச்சர் ஆக்கிட்டோம், பாரதிய ஜனதாவோட கூட்டணி வச்ச காரணத்தினால அவர் நாங்கள் முதலமைச்சர் ஆக்கணும். அதே மாதிரி தமிழ்நாட்டில் உங்களை முதலமைச்சர் ஆக்குறோம், நீங்கள் எங்கள் பக்கம் வாங்கன்னு இன்னைக்கு நேரத்தில் அண்ணாமலை வந்து பிஜேபிக்குள்ளே வர்றதுக்கு முன்னாடியே இந்த நகர்வு தமிழ்நாட்டில் பேசப்பட்டது. ஏன்ட்ட கூட ஒரு குழு வந்து பேசுனாங்க, பிஜேபியில் முக்கியமான லீடர்ஸ் பேசுனாங்க. நேரடியாக டெல்லியில் தொடர்பு இருக்கக்கூடிய ஒரு டீம், திருமாவளவர்களுக்கு முதல்வர் தலைவர்கிட்ட ஒரு டீம் பேசிட்டு இருந்தாங்க. ஏங்கிட்ட இவங்க வந்து பொலிட்டிஷியன் கிடையாதுன்ட்ட, ஆஃபீஷியல்ஸ் நேரடியாக அங்கே பேசுவாங்க. எங்கன்னா நேரடியாக மோடிகிட்ட பேசக்கூடிய ஆட்கள், நட்டாட்ட பேசக்கூடிய ஆட்கள், அவங்க வந்து பேசுனாங்க. பாவலன் இந்த மாதிரி வந்து நீங்கள் உங்கள் தலைவர்கிட்ட பேசுங்க, திமுகவை நம்பாதீங்க, அதிமுகவை நம்பாதீங்க, நீங்கள் அந்த மாதிரி திராவிட கட்சியே பேசாதீங்க, கி வீரமணி கூட சேராதீங்க, திக மேடைக்கு போகாதீங்க, இப்படியே பேசுனாங்க. பேசிட்டு நீங்கள் வாங்க நம்ம பிஎஸ்பியில் எப்படி நாங்கள் வந்து மாயாவதியை சிஎமாக்கணும், உங்கள் தலைவரை சிஎமாக்குறோம், அவர் வந்து கிளீன் ஹேண்டு, அது அப்பழுக்கற்ற தலைவர், அவர் மேலே நல்ல இமேஜ் இருக்குது, தமிழ்நாட்டில் நல்ல இமேஜ் இருக்குது, அவர் வந்து எந்த குற்றச்சாட்டுக்கும் ஆளாகாதவர், அவரை வந்து நாங்கள் சிஎம் ஆக்குறோம், தலைவர்கிட்ட பேசுங்க அப்படின்னா தலைவர்கிட்ட சொன்னேன். வந்தாங்க, அழைச்சிட்டு வாப்பானாரு, வந்தவங்களுக்கு ஒரு டீ காஃபி கொடுத்தாரு. சொல்லுங்கன்னாரு, இந்த மாதிரி தலைவரை நீங்கள் வந்து வாங்க, நம்ம உத்தரப்பிரதேசில் மாதிரி நீங்கள் பிஜேபிக்கு வாங்க, எவ்வளோ ஃபண்டு தரோம், எவ்வளோ ரூபா தர்றோம் பிஜேபிக்கு வாங்க, இப்போ சொல்லுங்கள், ஃபோன் போடுறோம், நட்டாட்ட பேசுகிறீங்களா, அதுக்கு முன்னாடி யாரோ வந்து இருந்தாங்க, மோடி பேசுகிறீங்களா, பேச வைக்கிறோம், இப்போ ஆன்லைன் இப்போ கால் பண்ணி நாங்கள் பேச வைக்கிறோம், நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் தான் அடுத்த சிஎம். அதற்கு முன்பாக, அன்றைக்கி அவர் எம்பி இல்லை, அதற்கு முன்பாக உங்களை மாநிலங்களவைக்கு தேர்ந்தெடுத்து ஒரு எம்பி ஆக்குறோம், அந்த அசூரன்ஸ்லாம் கொடுத்தாங்க, எம்பி ஆக்கி அமைச்சராக்குறோம் நாங்கள். புரியுதா உங்களுக்கு? அப்போ இவர் வந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்பி இல்லை, இந்த தேர்தலுக்கு முந்தின தேர்தல் 2019 அந்த காலகட்டங்களில் நீங்கள் வாங்க, உங்களை வந்து மாநிலங்களவை எம்பி ஆக்கணும், எம்பி ஆக்கி மத்திய அமைச்சர் ஆக்கிடுறோம். என்னன்னா சிஎம் ஆகிறதுக்கு முன்னாடி இது ஒரு அசூரன்ஸ், இது ஒரு ஸ்டார்டர், மெயின் டெசர்ட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்டார்டர் தர்றோம் அப்படின்னாங்க. எல்லாம் அமைதியாக கேட்டார். கேட்டுட்டு நான் வந்து அம்பேத்கருடைய கொள்கை தான் என்னுடைய வழி, அம்பேத்கருடைய கொள்கை வழியில் நான் பயணிக்கிறேன், உங்களுடைய சித்தாந்தத்துக்கும் நான் உயர்த்தி பிடிக்கிற கொள்கைக்கும் ஒத்து வராது, எனக்கு பதவி முக்கியம் இல்லை, முதலமைச்சர் பதவிக்கு ஆசை காட்டியும் அதை விரும்பாதவர், ஏன்னா எனக்கு கொள்கை தான் முக்கியம், பதவி முக்கியம்னு சொல்லி அன்னைக்கு பிஜேபி காரங்களோட வந்த ஏஜெண்டோட நேருக்கு நேரம் பேசினார். அன்னைக்கு அவர் விருப்பப்பட்டிருந்தால் இன்றைக்கு தமிழ்நாட்டில் முதலமைச்சர் ஆகிருக்க முடியும், இன்றைக்கு சிஎம் இருந்திருப்பாரு. மாயாவதி சிஎம் ஆக்குனாங்கல்ல, ஊப்பியில் சிஎம் வந்தாங்களா, அதே மாதிரி தமிழ்நாட்டுக்கு முதலமைச்சராக தலைவர் எழுச்சி தமிழர் இன்றைக்கு உட்காந்து அந்த நாற்காலில் உட்கார்ந்து இருக்கக்கூடிய சூழலை உருவாக்கியிருப்பாங்க. பிஜேபிக்கு தான் என்னென்ன சித்துவிளாட்டு தெரியுமில்ல உங்களுக்கு, எதை உடைக்கணும் எதை ஒட்டணும் உங்களுக்கு தெரியும், அது மாதிரி உடைச்சு ஒட்டி எங்கள் தலைவரை சிஎம் ஆக்கியிருப்பாங்க. ஆனால் அதனால் யாருக்கு பெனிஃபிட்டு, என்ன செய்ய முடியும்,
கொள்கையை வந்து விட்டுருக்கணும், சமரசமாக இருக்கணும். இந்த நாட்டுக்கே இந்த மக்களுக்கே எதிரான ஒரு சித்தாந்தத்தோடு உறவாடி இருக்கணும். அது வந்து இந்த மக்களுக்கு செய்கிற மிகப்பெரிய துரோகமாக இருக்கும். இதெல்லாம் உணர்ந்து தான் வந்தவங்களுக்கு காஃபி டீ கொடுத்துட்டு சந்தோஷமாக போயிட்டு வாங்க, நம்ம நட்பாக இருப்போம், ஆனால் உறவு கிடையாதுட்டார். நட்பாக இருப்பது வேறு, அரசியல் களத்தில் உறவாக இருப்பது வேறு. என்னுடைய கொள்கைக்கும் உங்கள் கொள்கைக்கும் ஒத்து வராது. நான் என்றைக்கும் அம்பேத்கருடைய கொள்கை வாரிசுன்னு சொல்லிட்டு அனுப்பிச்சி விட்டார். ஏன் அதை சொல்கிறேன் அப்படின்னா, முதலமைச்சருக்கு வாய்ப்பு இருக்குது வான்னு கூப்பிட்டப்போ கூட போகலை. மக்களால் தேர்ந்தெடுக்கப்படணும், மக்கள் அங்கீகரிக்கணும். இவன் யார், இந்த தலைவர் யார், என்ன பேசுறாரு, என்ன எழுதுறாரு, என்ன பண்ணிட்டு இருக்காரு, என்ன போராட்டம் நடத்துறாரு, யாருக்காக நடத்துறாரு, அவருடைய பண்பு என்ன, அவருடைய குணம் என்ன, அவருடைய நேர்மை திறன் என்ன, அறிவு இருக்கா, ஆற்றல் இருக்கா, தகுதி இருக்கா, திறமை இருக்கா, இதை பார்த்து இந்த மக்கள் அங்கீகாரம் கொடுத்து அந்த சீட்டில் உட்கார வைக்கணும். மக்களுக்கு அந்த வாய்ப்பு நம்ம கொடுக்குறோம்னு கேள்வி இருக்கு. இப்போ நாம் தமிழர் எடுத்துக்கிட்டோம்னா அவர்கள் எவ்வளோ வாக்கு வாங்கினாங்க அதெல்லாம் தாண்டி திரு சீமான் அவர்கள் முதல்வர் வேட்பாளர், அந்த கட்சி தொடர்ந்து களத்தில் இருந்துகிட்டே இருக்கு. ஆனால் விடுதலை சிறுத்தைகள் வேறு யாரையும் தான் முதல்வர் வேட்பாளராக முன்னிறுத்தி இந்த களத்தில் இருக்கு. அப்போ மக்களுக்கே அந்த வாய்ப்பை கொடுக்கல. அதை டெஸ்ட் பண்ணி பார்க்கறதுக்கே விடுதலை சிறுத்தைகள் தயாராக இல்லைன்னு எடுத்துக்கலாமா? யார் வேணாலும் நான் வந்து முதலமைச்சர் வேட்பாளர் சொல்லாங்க, எல்லாரும் சொல்லலாம் முதலமைச்சர் ஆகலான்னு, அது அவங்க கனவு. ஆனால் முதலமைச்சர் அப்படின்றது வந்து அது கனவை மட்டும் போயிடக்கூடாது, அது நிறைவேறணும். தமிழ்நாடு மட்டும் இல்லை, இந்தியா முழுமைக்குமே இந்த சமூக விடுதலை, சாதி ஒழிப்பு, அனைவருக்குமான நீதி, இந்த மாதிரியான ஒரு முழக்கத்தை முன்வைத்து நகரக்கூடியவர்கள் வந்து அவ்வளோ சீக்கிரம் வந்து களத்தில் அங்கே அங்கீகாரம் கிடையாது. இப்போ சீமான் வந்து சொல்கிறாரு, நான் வந்து முதலமைச்சர் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. அவருக்கு யாரும் தடை போடுறானா, இங்கே வந்து நீ பிரச்சாரம் பண்ணாத, தடை போடுறானா, தடை போடலை, கல்லெடுத்துறானா எரியலை. ஆனால் எங்களுக்கு அந்த நெருக்கடி இருக்குது. இப்போ தலைவர் வந்து நான் முதலமைச்சர் வேட்பாளரியா, விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர், எழுச்சி தமிழர், நான் தான் முதலமைச்சர் வேட்பாளர் அப்படின்னு அறிவிப்பு செஞ்சு களத்துக்கு போனான்னு வச்சுங்களேன், எவ்வளோ நெருக்கடி இருக்குது தெரியுமா? அவ்வளோ ஓட்டு கேட்டு போக முடியாதுங்க. திமுக போன்ற வலிமையான மக்கள் செல்வாக்கு பெற்ற ஒரு கட்சியோடு பல ஆண்டுகளாக தமிழ்நாட்டில் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கக்கூடிய ஒரு கட்சியோடு இணைந்து தேர்தல் பிரச்சாரத்துக்கு போகும்போதே சில இடங்கள் தடை இருக்கு. இந்த தெருக்குள்ள வராத, இந்த ஏரியாக்குள்ள வராத என்று தடை போடுறான், கட்டை வெட்டி போடுறான், கல்லெடுத்து எறிகிறான். கடந்த காலம் நடந்தது, இப்போ மாறிடுச்சு. அன்னைக்கு சொன்ன தலைவர் கல்லெடுத்து எறிகிற ஒரு நாள் எனக்கு என் மேலே மலர் மாலையை போடும் அப்படின்னாரு, என்னை வாழ்த்துவான்னு சொன்னார். அது நடந்துட்டு இருக்கு, அது வேற. இப்படி சாதி ஒழிப்பு களத்தில் ஒரு முன்களத்தில் நிற்கிறனால இந்த தடைகள்லாம் இருக்குது. இப்போ வட மாவட்டங்களில் அப்படி ஒரு கிளியரன்ஸ் கிடச்சிருதுன்னு வச்சுங்களேன், தலைவர் எழுச்சி தமிழர் முதலமைச்சர் வேட்பாளர் அப்படின்னு நிற்கிறாரு. கடலூர் மாவட்டம், விழுப்புரம் மாவட்டம், இன்னும் இந்த வட மாவட்டங்களில் இந்த நெருக்கடி குறையுன்னு வச்சுங்களேன். அப்படியே தென் மாவட்டத்துக்கு போங்க, மேற்கு மாவட்டத்துக்கு போங்க, விடுதலை சிறுத்தை கட்சியோட வேட்பாளர்கள் நிற்கிறாங்க. எங்கள் தலைவர் எழுச்சி தமிழருக்கு வந்து அவர் தான் சிஎம் ஆகணும், அவர் முதலமைச்சராக வருவார், அவர் நல்லவர், எல்லாருக்குமான தலைவர், அவரெல்லாம் அறிவாளி, அவருடைய வேட்பாளர் நான் நிற்கிறேன், எனக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்லிட்டு எங்கள் கட்சி தொண்டர்கள்லாம் அங்கங்கே வேட்பாளர் என்னான்னா ஓட்டு போடுவாங்களா? அங்கீகாரம் கிடச்சிருமா? யாரா அவன், நேற்று வரைக்கும் ஊரில் இப்படி தெரிஞ்சவன் தான், இவன் வந்துலாம் வந்து அவங்க தலைவர் முதலமைச்சராக போகிறோம், நீ வந்து எம்எல்ஏக்கு நிற்கிறான். நெருக்கடி வருங்க, ஓட்டு கேட்டு போக முடியாது. எல்லா தெருக்களிலும் ஓட்டு கேட்டு போக முடியுமா? போக முடியாது. இது என்னன்னா சாதிய கட்டமைப்பு அப்படி இருக்கு. இது இந்தியா முழுமைக்கு இருக்கு, இந்தியா முழுமைக்கு காலங்காலமாக இருக்கு. இந்த சாதிய கட்டமைப்புக்குள்ள போய் தனிச்சு அம்பேத்கர் கொள்கை பேசக்கூடிய ஒரு கட்சி தனிச்சு போட்டியிட்டு வாக்காளர்களை சந்தித்து வாக்கு கேட்கக்கூடிய ஒரு நெகிழ்வுத்தன்மையை இங்கே முழுசா உருவாகலை. அதனாலதான் நாங்க கூட்டணியில் சேர்றோம். இப்ப நல்லா கேட்டுங்க, அந்த ஏன் விசிகா தனிச்சு நிக்கல, ஏன் தனிச்சு நிக்க வேண்டியதான கேள்வி கேட்கறாங்களா, அவனுக்கு பதில் இது. தனிச்சு நிக்கிற நீ ஓட்டு போடுவியா? உன் தெருவுல கூட்டிட்டு போய் பண்ணுவியா? நீ அங்கே உன் தெருவில் மேடை போடு, உன் தெருவில் மேடை போடுற, உன் தெருவில் மேடை போடு, உன் ஊர் தெருவில் மேடை போடு, எங்களை அழைச்சிட்டு போய் மேடை போட்டு பேச விடு. தனிச்சு நிற்கிறோம், பண்ணுவியா? நீ பண்ண மாட்டேல. 90 பேர் நல்லா இருப்பான், 10 பேர் சாதி வெறி பிடிச்சவனா இருப்பான். அந்த 10 பேருக்கு பயந்து 90 பேர் ஐயோ நமக்கு இதுக்கு வம்புன்னு ஒதுங்கி போயிடுவான். இது எல்லா இடத்துலையும் இப்படிதான் இருக்கு. 90 பேர் நல்லவங்க, 10 பேர் சாதி வெறியா இருப்பான். அந்த 10 பேர் 90 பேரை கெடுப்பான், 90 பேரை மிரட்டுவான். அதனால என்ன பண்ணுவான், 90 பேர் எதுக்கடா வம்புன்னு ஊருன்னு சொல்லிட்டு ஒதுங்கி போயிடுவான். அப்போ இந்த 10 பேரால எல்லா இடங்களுக்கும் போக முடியாத ஒரு நெருக்கடி இருக்கு. இந்த மாதிரி சூழல் இருக்கும்போது தான் நாங்கள் வந்து விடுதலை சிறுத்தைகள் தனியாக நான் தான் முதலமைச்சர் வேட்பாளர்னு எங்கள் தலைவர் டிக்ளேர் பண்ணிட்டு தனியாக போக முடியல. சீமானுக்கு இந்த நெருக்கடி கிடையாது. நாளைக்கு விஜய் கட்சி ஆரம்பிச்சா அவருக்கு நெருக்கடி கிடையாது. இவரு நம்ம
விஜயகாந்த் கட்சி ஆரம்பிச்சாரு. அவருக்கு எங்கேயாவது நெருக்கடி இருந்தா, நீ இந்த ஊருக்குள்ள வராத, தெருக்குள்ள வராதன்னு யாரும் கல்லூரி தெரிஞ்சானா, மரத்தை வெட்டி போட்டானா? இல்ல, யார் வேண்டுமானாலும் கட்சி ஆரம்பிக்கலாம். அவர்கள் எந்த தெருக்குள்ளிலும் போய் வாக்குகள் சேகரிக்கலாம். எந்த தெருவிலையும் போய் மக்கள்கிட்ட சந்திக்கலாம். எந்த கோயிலுக்குள்ளேயும் போகலாம். எல்லா இடங்களுக்கும் அவங்க போகலாம். எல்லா சமூகத்தையும் சந்திச்சு வாக்குகள் சேகரிக்கலாம். எல்லா எல்லா தொகுதிகளையும் வந்து வேட்பாளரை போடலாம். ஆனால் விடுதலை சிறுத்தைகள் அம்பேத்கர் கொள்கையை முன்னிறுத்தி போராடக்கூடிய இயக்கங்கள், கட்சிகள் எல்லா இடங்களிலும் வேட்பாளரை போட்டுட்டு எல்லா தெருக்கள்லையும் போய் ஓட்டு கேட்க முடியாது. அந்த ஒரு சூழல் வந்து இன்னும் வந்து முழுசா வந்து மாறல. அடுத்து எங்களுக்கு வந்து பொருளாதார நெருக்கடி, இதையும் நம்ம சொல்லி ஆகணும். ஏன்னா இன்னைக்கு வந்து எல்லாமே தேர்தல் முருங்க கார்பரேட் ஸ்டைல் ஆயிடுச்சு. கார்பரேட் ஸ்டைல் தான். விடுதலை சிறுத்தைகளை அந்த ஸ்டைல் அப்ரோச் பண்ண ஆரம்பிச்சாச்சு. எங்களுக்கு தேவைங்க, இன்னைக்கு தேவை. உலகம் எப்படி ஓடுது அப்படிதான் நாங்கள் ஓட முடியும். ஊர்ல 10 பேர் வந்து பேண்ட் ஷர்ட்டை போடுறேன் அப்படின்னா ஒருத்தர் வேட்டி கட்டி போனால் பார்க்க தப்பாக தான் தெரியும். நாயே குறைக்கும். ஒரு ஊரில் வந்து 10 பேர் பேண்ட் ஷர்ட்டோட அலைஞ்சு தராங்க, ஒருத்தர் வேட்டி கட்டி போனால் அந்த ஊருக்கு நாய் பார்த்தா குறைக்கும். என்னடா புதுசாக தரான்னு. அரசியல் கட்சிகள் எப்படி ஓடுதோ, உலகம் எப்படி ஓடுதோ அப்படி தான் நாங்கள் ஓட வேண்டிய தேவை இருக்குது. எங்களுக்கு அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தேவைப்படுது. எங்களுக்கு முதலாளிகள் தேவைங்க. எங்கள் கட்சியில் வந்து முதலாளிகள் தேவை. ஏன்னா பஞ்ச பராரிகள், பாமர மக்கள், உடல் உழைப்பை நம்பியே வாழக்கூடிய மக்கள் தான் கட்சியோட பேஸ். அவங்க தான் சொத்தா இருக்கிறாங்க. ஆனால் இன்றைக்கு கார்பரேட் மயமாகி எல்லாமே, எல்லா கட்சிகளும் கார்பரேட் மயமாயிடுச்சு. எல்லா இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் கார்பரேட் மயமாயிடுச்சு. தேர்தலே கார்பரேட் மயமாகி போச்சு. அப்படின்ற பட்சத்தில் நாங்கள் காசு இல்லாமல் நாங்கள் வந்து தனிச்சு நின்று நாங்கள் 234 தொகுதிக்கு வேட்பாளரை போட்டு ஒரு தொகுதிக்கு வந்து 2 கோடி ரூபாய் செலவு பண்ணுறதுக்கு எங்கே போகிறது? யார் செலவு பண்ணுவா? நெருக்கடி இருக்குல்ல. இப்போ திமுக ஈஸியாக சமாளிப்பாங்க, அதிமுக சமாளிப்பாங்க, காங்கிரஸ் சமாளிக்கும், பாஜக சமாளிக்கும். நாங்கள் எங்கே போவோம்? அப்போ எங்களுக்கு வந்து ஒரு பெரிய கட்சியோட கூட்டணி வச்சுக்கணும். தேர்தலுக்கு வந்து எங்களுக்கு பணம் தேவைப்படுது. பணம் இல்லை. மக்கள் வந்து கரப்ட் ஆகிட்டாங்க. மக்கள் வந்து பணம் கொடுத்தாதான் வாக்கு அப்படின்ற இடத்துக்கு போயிட்டாங்க. கரப்ட் ஆகிட்டாங்க மக்கள். வந்து இன்னைக்கெல்லாம் மக்கள் வந்து அரசியல் கட்சியில் குறை சொல்கிறத விட அவங்ககிட்ட ஒரு மாற்றத்தை வந்து நம்ம வந்து எதிர்பார்க்க வேண்டிய தேவை இருக்குது. யார் காசு அதிகமாக கொடுத்தா அந்த அந்த கட்சிகளுக்கு வாக்களிக்கக்கூடிய சாதாரண இந்த அரசியல் பார்வை இல்லாதவங்க அப்படி தான் வந்து வாக்களிக்கிறாங்க. ஒவ்வொரு தேர்தலுக்காக தான் வந்து வாக்கு சதவீதம் ஒரு கட்சிக்கு கூடும் குறையும். அது என்னன்னா அந்த இண்டிவிஜுவல் வேட்பாளர் வந்து செலவு பண்ணுறதை பொறுத்து அப்படிலாம் ஒரு சூழல் உருவாகி போச்சு. அப்போ இதுக்கெல்லாம் ஈடு கட்டி எங்களால் வந்து செலவு பண்ண முடியல. அப்போ இந்த ஒரு நெருக்கடி இருக்குல்ல. இப்போ பொருளாதார நெருக்கடி இருக்குது, சமூக களத்தில் நெருக்கடி இருக்குது. இந்த நெருக்கடிகளுக்கு மத்தியில் தான் நாங்கள் வந்து எங்களுடைய அரசியல் பயணத்தை வந்து கொண்டு போக வேண்டிய தேவை இருக்குது. இப்போ இதுலேருந்து தான் பார்க்கணும். நாங்கள் ஓடிய ஓட்டத்திற்கு, நாங்கள் கொடுத்த உழைப்பிற்கு, நாங்கள் சிந்திய வியர்வைக்கு, எங்களுடைய தியாகத்திற்கு இந்த 4 எம்எல்ஏ சீட்டுன்றது ரொம்ப ரொம்ப சொற்பம். இந்த 2 எம்பி சீட்டுன்றது ரொம்ப ரொம்ப சொற்பம். அவ்வளோ உழைச்சிருக்காங்க. எதில் வந்து நாங்கள் பின்னணிக்கிறோம்? பாரம்பரியம் உள்ள திமுக, பாரம்பரியம் உள்ள அதிமுக, பாரம்பரியம் உள்ள காங்கிரஸ், பாரம்பரியம் உள்ள கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு ஈடு கொடுத்து ஓடி இருக்கோங்க. இன்னும் சொல்லப்போனால் பல விஷயங்கள்லாம் அவங்களுக்கு முன்னாடியே நாங்கள் ஓடிட்டு இருக்கோம். மக்களுக்காக ஓடிட்டு இருக்கோம். வெறுமனே நாங்கள் வந்து ஒரு தலைவர் எழுச்சி தமிழர் ஒரு பட்டியல் சமூகத்தில், ஒரு எஸ்சி சமூகத்தில், ஒரு பறையர்குடியில் பிறந்தார் ஒரே காரணத்துக்காகவே அவருடைய அறிவு, அவருடைய ஆற்றல், அவருடைய திறமை, தகுதி இங்கே மறைக்கப்படுகிறது, அங்கீகரிக்கப்படலை. இப்போ இதே இடத்துல தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் இருந்த இடத்துல வேற ஒருத்தர் இருந்தாருன்னா இன்னைக்கு தமிழ்நாடு எங்கே இருந்திருக்கும்? அவர் எந்த இடத்துல உட்கார வச்சிருப்பீங்க? விடுங்க, முதலமைச்சர் என்ன பிரைம் மினிஸ்டர் ஆவாருங்க, நிச்சயமா பிரதமர் ஆவாருங்க. நான் சொல்றேங்க, எங்களுக்கு வந்து ஒரு கனவு இருக்கு. எங்க தலைவர் எழுச்சி தமிழ் பிரதமர் ஆவார். விடுங்க. நிச்சயமா திருமாவளவனுடைய பிறந்தநாள் கொண்டாட்டமாக இருக்கட்டும், கட்சியுடைய மாநில கட்சிக்கான அங்கீகாரமாக இருக்கட்டும், இதற்கு எல்லாமே தகுதியான உரித்தான ஒரு தலைமை தான் அந்த கட்சி தாங்கிறத கிட்டத்தட்ட தமிழ்நாட்டு மக்கள் வந்து ரியலைஸ் பண்ணுற ஒரு காலம்னு இதை சொல்லலாம். எல்லா கேள்விக்கும் மிக விரிவான பதிலளித்ததற்காக ஐபிசி தமிழ் சார்பாக நன்றி. நன்றி. Taste the Daily. ஸ்டார் மூவிஸ் பிரசன்ஸ் தியாகராஜன் இயக்கத்தில் பிரசாந்த் நடிப்பில் அந்தகன் வெற்றி நடை போடுகிறது.